அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெங்கடேசன் ஹிஸ்ட்ரி புக்கில் விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது. ஸோ அந்த டாப்பிக்கில் வந்து ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு வந்து போட்டிருக்கிறோம். இது வந்து செகண்ட் பார்ட், ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம். தமிழ்நாட்டில் ஆதி திராவிடர் அமைப்பு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு என்ன? தமிழ்நாட்டில் ஆதி திராவிடர் அமைப்பு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு என்ன? 1892. ஸோ 1892. தென்னிந்திய நல உரிமை சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு என்ன? தென்னிந்திய நல உரிமை சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு என்ன? 1916. ஸோ இதுதான் பின்னால் நீதி கட்சி அப்படின்னு சொல்லி மாறிச்சு, ஓகேங்களா? மதிய உணவு திட்டம் எந்த கட்சி ஆட்சியின் போது அறிமுகப்படுத்தப்பட்டது? ஸோ மதிய உணவு திட்டம் எந்த கட்சி ஆட்சியின் போது அறிமுகப்படுத்தப்பட்டது? இந்த கேள்வி வந்து ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா? எந்த கட்சி அப்படின்னு கொடுத்துட்டு நீதி கட்சி, எந்த ஆட்சின்னு கொடுத்துட்டு நீதி கட்சி, அடுத்து காமராஜர் ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சி, இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், மேக்ஸிமம் வந்து காமராஜர் தான் போடுவோம். ஸோ காமராஜர் தான் மதிய உணவு திட்டத்தை வந்து கொண்டு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். ஆனால் அங்கே நீதி கட்சி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கரெக்டான ஆன்சர் என்னன்னா நீதி கட்சி. ஸோ நீதி கட்சி பீரியடில் தான் இந்த மதிய உணவு திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க, ஓகேங்களா? ஆந்திரா பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு என்ன? ஸோ ஆந்திரா பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு என்ன? 1925. அண்ணாமலை பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு என்ன? ஸோ அண்ணாமலை பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு என்ன? 1928. ஸோ நான் வந்து ஹிஸ்ட்ரி புக் எடுத்து கம்பேர் பண்ணல, ஏன்னா ஆண்டு ஒரு சிலது வந்து வேரி ஆகும் இல்லையா? ஸோ 10th புக்லையும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். 10th 12th கொடுத்துருக்காங்க. இந்த நீதி கட்சி அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கும், அதில் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகம், ஆந்திரா பல்கலைக்கழகம்லாம். ஸோ கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேரி பண்ணலை. அப்படி சப்போஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கம் யாருடைய தலைமையில் நடத்தப்பட்டது? ஸோ தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கம் யாருடைய தலைமையில் நடத்தப்பட்டது? ராஜாஜி. ஸோ சி ராஜகோபாலாச்சாரியார் தலைமையில் தான் இந்த ஒத்துழையாமை இயக்கம் வந்து தமிழ்நாட்டில் நடத்தப்பட்டது. நீல் சிலை சத்தியாகிரக போராட்டம் எந்த ஆண்டு நடைபெற்றது? ஸோ நீல் சிலை சத்தியாகிரக போராட்டம் எந்த ஆண்டு நடைபெற்றது? 1927. இது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். நீல் அப்படிங்கிறவங்க ஒரு ஆங்கிலேய அதிகாரி, ஓகேங்களா? அவங்களுக்காக சென்னையில் ஒரு இடத்துல வந்து அந்த நீல் சிலை வந்து வைப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம தமிழக போராட்டக்காரர்கள் வந்து உடைச்சுவாங்க, ஸோ ஓகேங்களா? அதுதான் நீல் சிலை சத்தியாகிரக போராட்டம், 1927. பூரண சுதந்திர தினம் எந்த நாளில் கொண்டாடப்பட்டது? ஸோ பூரண சுதந்திர தினம் எந்த நாளில் கொண்டாடப்பட்டது? 1930 ஜனவரி 26. 1930 ஜனவரி 26. திருச்சியில் ராஜாஜி தலைமையில் எத்தனை பேர் உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டனர்? ஸோ திருச்சியில் ராஜாஜி தலைமையில் எத்தனை பேர் உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டனர்? 100 பேர், ஓகேங்களா? ராஜாஜி தலைமையில் 100 பேர் வந்து திருச்சியில் உப்பு சத்தியாகிரகத்தில் வந்து ஈடுபட்டாங்க. ஸோ நடைப்பயணமாக வந்து மேற்கொண்டுவாங்க, ஓகேங்களா? தமிழ்நாட்டில் திருச்சியிலிருந்து உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு எங்கு நடைப்பயணமாக சென்றனர்? ஸோ ராஜாஜி தலைமையில் தமிழ்நாட்டில் திருச்சியிலிருந்து உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு எங்கு நடைப்பயணமாக சென்றார் அப்படின்னா வேதாரண்யம். ஸோ திருச்சி டு வேதாரண்யம், ஓகேங்களா? உப்பு சத்தியாகிரகத்தின் போது காந்தி கைது செய்யப்பட்டதை கண்டித்து சென்னை மாநில சட்டமன்ற உறுப்பினர் பதவியை துறந்தவர் யார்? ஸோ உப்பு சத்தியாகிரகத்தின் போது காந்தி கைது செய்யப்பட்டதை கண்டித்து சென்னை மாநில சட்டமன்ற உறுப்பினர் பதவியை துறந்தவர் யார்? யார் அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. ஸோ இவங்க தான் காந்தி கைது செய்யப்பட்டதை கண்டித்து இவங்க வந்து தன்னோட சட்டமன்ற உறுப்பினர் பதவி வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா? திருப்பூர் குமரன் இறந்த ஆண்டு என்ன? ஸோ திருப்பூர் குமரன் இறந்த ஆண்டு என்ன? ஸோ 1932. ஸோ 1932 திருப்பூர் குமரன் வந்து இறந்துட்டாரு. ஸோ கொடியை வந்து கையில் வச்சுக்கிட்டு, அதாவது தடி நடத்துகிறப்ப இவர் வந்து இறந்துடுவார், ஓகேங்களா? கொடி கீழே விழுகாமல் இவர் வந்து பார்த்துக்கிடுவார். ஸோ அதனால தான் கொடிக்காத்த குமரன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஓகேங்களா? 1932. பெரியார் இந்தி எதிர்ப்பின் காரணமாக கைது செய்யப்பட்டு எங்கு அடைக்கப்பட்டார்? ஸோ பெரியார் இந்தி எதிர்ப்பின் காரணமாக கைது செய்யப்பட்டு எங்கு அடைக்கப்பட்டார்? ஸோ இந்தி எதிர்ப்பு போராட்டம் வந்து பண்ணாங்க. ஸோ பெரியார் வந்து கைது செஞ்சு எங்கே அடைச்சாங்க அப்படின்னா பெல்லாரி சிறை. ஸோ பெல்லாரி சிறை. தனிநபர் சத்தியாகிரகத்தை காந்தி வெளியிட்ட ஆண்டு என்ன? ஸோ தனிநபர் சத்தியாகிரகத்தை காந்தி வெளியிட்ட ஆண்டு என்ன? 1940. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு என்ன? ஸோ வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னா 1942. ஓகே, தேங்க்யூ.